கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். குழந்தை தலைகளை காட்டி ஜெபிப்போம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே நீர் எங்களை ஒன்று கூட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமாக மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கண்டடையத்தக்கதாக, பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக நீர் எங்களோடு பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமானாலும் நீங்க என்ன செய்யுங்க, தேவனை முதலாவது தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்யுங்க, தேடுங்க. அதற்குள்ளே மறைந்திருக்கிற விஷயங்கள் என்னவா, பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லல, உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லல. என்ன சொல்லியிருக்காரு? கூட கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். எப்படியா கொடுப்பாரு? லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இதான் கூட கொடுப்பது. அவர் கூட கொடுப்பது சொன்னது என்ன தெரியுமா? நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே சரிந்து விழும்படி போடுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் அதை செய்ய போதுமானவர். ஆமென். 11வது மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நீங்க என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்க, தேடுங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யப்படும்? நன்றாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அப்ப எந்த ஒரு ஆசீர்வாதமும் குறைவுள்ளதாக அல்ல, நிறைவுள்ளதாக, நிரம்பி வழிகிறதாக தேவன் என்ன செய்வான்? உன்னுடைய மடியிலே போடும்படி கட்டளை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்க, முதலாவது காலையில எந்திரிச்சதுமே என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த நாளை என்ன செய்யுங்க, ஆசீர்வதித்து கொடுங்க. அல்லேலூயா. சாயந்தரம் ஆனது இந்த நாளை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவன் என்ன செய்தாரு? 10 குஷ்டரோகி சுகமாயிட்டாங்க. 10 குஷ்டரோகி சுகமாயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் என்ன செய்தாரு? நன்றி சொல்ல போனார். அப்ப தேவன் என்ன செய்தாரு? தன் உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்தினாருங்க. மற்ற 9 பேர் எங்கே? அப்ப அந்த ஏக்கம் அவருக்கு இருக்கா இல்லையா? அதுதான் அவர் கேட்கிறார். காலையில நீ எப்பொழுதும் ஜெபிக்கிறியோ அது போல மாலை வேளையில இந்த நாளை அனுக்கிரகமாய் பாதுகாத்து தந்திரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. தேவன் உங்கள் மீது இன்னும் கரிசனை உள்ளவராயிருப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்க, தேடும் போது தேவன் என்ன செய்வாரா? வாசிங்க. என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. பர்வதத்தை விட்டு 3ஆம் நாள் பிரயாணம் போனார்கள். 3ஆம் நாள்
பிரயாணத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன்னே சென்றது. கரங்களை தட்டி இதுதான் தேவனை முதலாவது தேடுகிறவர்களுக்கு தேவன் மறைத்து வைத்திருக்கிற திட்டம். எப்படி மறைத்து வைத்திருக்கிற திட்டம்? அல்லேலூயா. இதேதான் நீங்க வாசிக்க வேண்டாம். லோத்துவின் வீட்டினுடைய வாசலை அவர்கள் தேடி தேடி அழுத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி விடிய விடிய தேடுறான், விடிய விடிய தேடுறான். ஆனா என்னாச்சு? கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல. இந்த உலகம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் மிக பிரயாசத்தோடு வருமானத்தை தேடுகிறது, மிக பிரயாசத்தோடு லாபத்தை தேடுகிறது, மிக பிரயாசத்தோடு நேர்த்தியான இடங்களை தேடுகிறது. ஆனால் கர்த்தரை தேடவில்லை. உன்னையும் என்னையும் கர்த்தர் தேடும்படி கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்க? தேடுங்க. அப்படி தேடும் போது என்ன நடக்குது தெரியுமா? உங்களுடைய இளைப்பாறுதலை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு இந்த இடம் நேர்த்தியாக அமையுமே, என் பிள்ளைகளுக்கு இந்த இடம் தான் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை யார் தேடுவது? தேவன் தேடி போறாருங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அதிசயம். ஆனா லோத்துவினுடைய நாட்களிலே பாருங்க, அவர்கள் எல்லோரும் அந்த வீட்டை 4 திசையிலிருந்து வந்தவர்கள். எங்க இருந்து வந்தவங்க? 4 திசையிலிருந்து வந்தவர்கள் அந்த வீட்டை சுற்றி கொண்டார்கள். அந்த வீட்டை சுற்றி கொண்டார்கள். தேடி 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 கடைசி வரைக்கும் அந்த வீட்டின் வாசலை அவர்கள் கண்டடைய முடியவில்லை. அல்லேலூயா. இதுதான் உலகத்திலிருந்து தேடுவது. ஆமென். தேவனுக்குள்ளிருந்து நீ தேடினால் தேவன் உனக்கு முன்னே இளைப்பாறுதலை தேடி செல்வார். அல்லேலூயா. என்ன தேடி செல்வாருங்க? இளைப்பாறுதலை யார் தேடி செல்வது? தேவன் தேடி சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க சோதரம். மத்தேயு புஸ்தகம், யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் மேல் முதலாவது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அல்லேலூயா. அடுத்ததான இந்த உலகத்திலிருந்து தேவன் உன்னை எப்படி பாதுகாக்கிறார் என்றால், உன்னை விரோதிக்கிற, உன்னை தூசிக்கிற, உன்னை குற்றப்படுத்துகிற கூட்டத்தின் மத்தியிலே அவர் இருந்து சொல்லுகிறார். ஆமென். என்னுடைய பிள்ளையை நீ குறை சொல்ற, என்னுடைய பிள்ளையை நீ குறை சொல்ற, குற்றம் சொல்ற. ஆமென். தண்டிக்கணும்னு விரும்புற. என்ன செய்ய விரும்புற? சரி போ, நீ நீதிமானா இருந்தா தண்டிச்சுக்க. எப்படி? நீ நீதிமானா இருந்தா என்ன செய்ய? யாராவது தண்டிக்க முடிஞ்சதா? அல்லேலூயா. அது சொன்னார், முதலாவது பாவம் இல்லாதவன் என்ன செய்தோம்? கல்லறிய கடவன். அதனால நாங்க இதுவரையிலும் யாரும் உன்னை மேற்கொள்ள விடாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டே வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம் அல்ல. நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம் அல்ல. உன்னோடு இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களும் அல்ல. ஆனால் உனக்குள் இருக்கிற தேவன் மகா பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கிறவர்கள்ங்க, யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கிற தேவன் இல்லவே இல்லை. இதுவரைக்கும் அப்படி பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து புதிய ஏற்பாடு காலம் வரைக்கும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை தேவன் சொல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் முதலாவது தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இளைப்பாறுதலை தேடி தருவார். ஆமென். அடுத்ததாக பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. பாவம் உன்னை என்ன செய்ய முடியாது. நீ இருக்கிற இடம் பாவம் நிறைந்த இடம். அது தேவனுக்கு தெரியும். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நான் வேலை செய்யற இடம் அப்படி இருக்கு,
நான் இருக்கிற இடம் அப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு, எல்லாம் தேவன் அறிவார். எல்லாம் தேவன் அறிவார். உன்னையும் தேவன் அறிவார். அல்லேலூயா. இரண்டாவது, பாவத்திலிருந்து உன்னை என்ன செய்வாரு? பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. எந்த ஒரு பாவமும் அணுகாதபடி, யாரும் உன்னை தண்டிக்காதபடி. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவங்களை வந்து குறை சொன்னாங்கல்ல, அப்ப குறை சொன்னவங்களும் குறை சோத்திரம் அந்த அம்மாவும் அவங்களுக்கு என்ன கேட்டகரி? ரெண்டு ஒரே கேட்டகரி தான் இல்லையா? கையுமையுமாய் பிடிபட்ட அந்த ஸ்திரியை கையுமையுமாய் பிடித்தவனும் குற்றவாளி தான். கையுமையுமா பிடித்தவனும் குற்றவாளி தான். அதற்காக அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? முதலாவது, பாவம் இல்லாதவன் என்ன செய்யணும்? யாரும் தெரிஞ்சாங்களாங்க? பாவம் ஒருபோதும் உன்னை மேற்கொள்ள விட மாட்டான். ஆமென். பாவம் ஒருபோது என்ன செய்யுது? உன்னை மேற்கொள்ள விடவே மாட்டாரு. அதான் விட்டு கொடுக்காத தேவன். ஆமென். அல்லேலூயா. இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி உனக்கு என்ன செய்வாரு? முன் செல்லுவார். ஆமென். அங்கே பாவம் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம், பாவிகள் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம், அறிந்தும் அறியாமல் உன்னை செய்தது உன்னை பிடித்துக் கொள்ளலாம். அந்த இடத்துல உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை விட்டு கொடுக்காத தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்ததாக என்ன செய்யறார் தெரியுமா? வாசிங்க சோதரம். மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ முதலாவது என்ன செய்? கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிறதை மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து இலக்காகவும் உனக்காகவும். அல்லேலூயா. அடுத்ததாக, இந்த உலகத்திலே நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நீ செலுத்த வேண்டிய தீர்வுகளையும் ஆமென், நீ செலுத்த வேண்டிய கடன்களையும் நீ செலுத்த வேண்டிய வட்டிகளையும் கர்த்தர் அடைக்க வழிவாசலை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது, அவர் இளைப்பாறுகிற இடத்தை தேடினார். ஆமென். இளைப்பாறுகிற இடத்தை தேடினார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், என்ன இருக்கிறது அங்கே? இளைப்பாறு இடத்துக்கு பிறகு அவர்களுக்கு இன்னொரு பாவம் மேற்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். என்ன செய்யறாரு? பாவம் என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளாதபடி என்ன செய்கிறாரு? பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக என்ன நடக்கிறது? என்ன நடக்குது? இப்ப வருஷம் என்ன வருஷம்? அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவன் மேம்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. உனக்காகவும் எனக்காகவும் என்ன செலுத்தணுமோ, என்ன தீர்வை செலுத்தணுமோ, என்ன காரியத்தை செலுத்தணுமோ, என்ன சட்டத்திட்டத்தின்படி. இப்ப நம்ம வந்து கடை வாங்கணும்னா, கடை வாங்கினது நம்மளா இருந்தாலும் இந்திய அரசின் சட்டத்திட்டத்துக்கு கைது போட்டு தான் வாங்கிருக்கோம். உண்மையா இல்லைங்க? அல்லேலூயா. ஏன்னா அது வந்து சட்டத்திட்டத்தின்படி பேப்பர் தான். அந்த ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு தான் என்ன செய்யறோம்? வாங்கியிருக்கோமா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதையும் அடைப்பதற்கு நான் வழிவாசலை திறப்பேன். அல்லேலூயா. முதலாவது, இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேவன் தேடி உனக்கு கட்டளையிடுவார். ஒன்று. ஆமென். அந்த இளைப்பாறுகிற ஸ்தலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாவம் உன்னை என்ன செய்யாது? மேற்கொள்ள விட மாட்டார். பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாவம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அடுத்ததாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடன், நீ செலுத்த வேண்டிய வட்டி, நீ செலுத்த வேண்டிய சொந்தம், இது கூட கடன் தானே? அல்லேலூயா. வீட்டு வரி போன வருஷம் கட்டலைன்னா அந்த வருஷம் கடன் தானே? அல்லேலூயா.
அப்படிப்பட்ட கடன்களை கர்த்தர் திரும்ப உனக்கு அதை கட்டி காப்பாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதனால் கூடாதுதான், மனிதனால கூடாதுதான். ஆனா தேவனால் என்ன செய்யும்? எல்லாம் கூடும். நீ எவ்வளவு பெரிய சோதரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை சுமூகமாய் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கின்றோம், வாசிங்க ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவங்களாம் எங்க வந்தவங்க? இயேசுவை தேடி வந்தவர்கள், இயேசுவை தேடி வந்தவர்கள், அவர் உபதேசத்துக்காக காத்திருந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவர் என்ன செய்தார் தெரியுமா? சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் வேண்டிய மட்டும் தருவார். அல்லேலூயா. இப்போ வந்து நம்ம போனோம் அப்படின்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா சொல்லுவாங்க, சார் இது அளவு சாப்பாடு இதாங்க இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அளவு சாப்பாடுல நெய் ஊற்ற மாட்டான், எண்ணெயும் பருப்பும் ஊற்ற மாட்டான். அன்லிமிட்டட். ஏன் அன்லிமிட்டட்? அளவு சாப்பாடு அளவு கூட நீ சாப்பிட முடியாது, அதை நீ சாப்பிட்டேன்னா. ஆமென். இப்போ அளவு சாப்பாடு கொடுக்கும்போது எண்ணெயும் நெய்யும் கொடுக்குறாங்களா? ஏன் கொடுக்கறது இல்லை? அல்லேலூயா. அந்த எண்ணெயும் அந்த பருப்பு பவுடர் நீங்க சொல்ற சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக சாப்பிட முடியாது, அது அப்படியே போய் என்ன ஆயிரும்? லாக் பண்ணிக்கும். ஆமென். ஏன் அதை நான் யோசிச்சு பாருங்களேன். அவன் அளவு சாப்பாடு கொடுக்கும்போது அதே எண்ணெயும் பருப்பும் கொடுக்கும், அதில் கொடுக்க மாட்டான். காரணம், நீ சாப்பிடுறதுக்குள்ள பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. இது நிறைய தருவேம்மா, ஆனா நிறைய திங்க முடியாத அளவுக்கு என்ன வழியோ அதை யோசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேண்டிய மட்டும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும். வேண்டிய மட்டும் அவர்களுடைய தேவைகள் என்ன செய்யப்படுகிறது? சந்திக்கப்படும். அல்லேலூயா. அவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எவ்வளவு முடிந்தாலும் முடிகிற அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. திருப்தி அடைந்த பின்பு சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து எத்தனை கூட நிறைந்தது? 12 கூடை நிறைந்தது. 12 மாசம் இதுதான் புரோட்டோகால் நமக்கு. ஆமென். அல்லேலூயா. 12 மாதமும் இதுதான் நமக்கு வழிகாட்டுதல். இதே மத தேடு, அவர் இளைப்பாறுதல் ஸ்தலத்தை உனக்கு தருவார். ஆமென். இளைப்பாறக்கூடிய இடத்திலே சோதரம் பாவம் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். அல்லேலூயா. இந்த கடன், வட்டி, கஸ்தி இது உன்னை மேற்கொள்ள என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். அடுத்து உன்ன உணவு முழுக்க உடையும் இருக்க இடமும் உனக்கு தேவையான மட்டும் தருவார். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரு? தேவையான மட்டும், திருப்தி அடைகிற வரைக்கும் தரக்கூடிய தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் 3:16 வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவைகளை பெறப்படுகிறது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் உண்டாக இந்த எத்தனை வசனம்? 16. 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்கள் எல்லோரையும்
உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்தில் அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. அது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, மாமிச பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியம் அது? ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்ய மாட்டாரு? மேற்கொள்ள என்ன போட்டிருக்காரு? இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு அனுப்பிச்சானா? பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது நம்மிடத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அமிக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடிகளிலே போடுவார்கள். ஆமென். நீங்கள் சாப்பிட்டு மீதியாக திருப்தி அடையும்படி கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. மீதியானதை எடுத்து வைத்தார்கள், மீதியானதை எடுத்து வைத்தார்கள், அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள், 12 கூடை என்றார்கள். ஒவ்வொரு மாதமும் இதுதான் உனக்கு வழிகாட்டுது. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நீ இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு பாவம் நிறைந்த இடமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவம் நிறைந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த பாவம் உன்னை ஒருபோதும் மேற்கொள்ள விட மாட்டான். ஹல்லேலூயா. அந்த பாவம் ஒருபோதும் மேற்கொள்ள விட மாட்டார். கடைசியாக சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பொல்லாங்குகள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாப்பதற்காகவே முதலாவது தேவன் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டுமா? ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது வந்த தேவனை முதலாவது நாம் இறுக பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்மையே சேவிப்போம் ஐயா. அதைத்தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்ய தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அந்த தேடுதலுக்குள்ளே இவைகளெல்லாம் மறைந்திருக்கிறது. ஆமென். இப்ப பாருங்க, லோத்துவின் வீட்டை 4 திசையிலும் இருந்து வந்தார்கள். வந்தவர்கள் சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இருந்தார்கள். சிறியவனிடத்தில் வேகம் இருக்கும், முதியவனிடத்தில் ஞானம் இருக்கும். எப்படி? சிறியவர்களிடத்தில் வேகம் இருக்கும், பலம் இருக்கும், பராக்கிரமம் இருக்கும். முதியவர்களிடத்தில் ஞானம் இருக்கும். என்ன இருக்கும்? ஞானமும். இப்ப ஞானமும் பலமும் ஒன்றாய் சேர்ந்து விடிய விடிய தேடுறான். எப்படி தேடுறான்? விடிய விடிய தேடுறான். ஆனால் வாசலை அவர்கள் காணவே முடியவில்லை. இதுதான் தேவனை தேடாமல் இந்த உலகத்தை நாம் எவ்வளவு தேடினாலும், எவ்வளவு ஞானத்தை கொண்டு, எவ்வளவு பலத்தை கொண்டு நாம் தேடினாலும் நாம் தேடினதை கண்டடைவது கடினம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் இயேசுவை தேடுகிற போது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தேடி உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய மாம்சத்திற்கு, உன்னுடைய ஆத்துமாவிற்கு, உன்னுடைய ஆவிக்கு, உன்னுடைய குடும்பத்திற்கு எல்லாவற்றையும் பரிபூரணமாய் கொடுக்க போதுமானது. ஆமென், ஹல்லேலூயா. சோதர பொல்லாங்கில் இருந்து நம்மளை விலக்கி ஆசீர்வதிக்கும்படி என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பத்துக்கு போக வேண்டும். அந்த குடும்பம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் முழங்கால் படிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்கள்?